சென்னையில் அடிப்படை சுகாதாரம் அதல பாதாளத்தில் உள்ளது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். ஸ்வச் பாரத் பட்டியலில் 44ஆம் இடத்தில் இருந்த சென்னை 200வது இடத்தை நோக்கி சென்று விட்டதாகவும், சென்னையில் பலர் பல நோய்களால் அவதிப்பட காரணம் அடிப்படை சுகாதாரமின்மை எனவும் செய்தியாளர் சந்திப்பின் போது அண்ணாமலை கூறினார். சென்னையை பொறுத்தவரை உண்மையாலுமே சுகாதாரம் என்பது அதல பாதாளத்தில் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்வச்ச பாரத் சர்வேல 44, 46வது இடத்துல இருந்த சென்னை இன்றைக்கி எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 100வது பொசிஷன்லாம் தாண்டி 200வது பொசிஷன் நோக்கி போயிட்டுருக்கும். ஆனால் சென்னையை பொறுத்தவரை சுகாதாரம் என்பது மிக அதல பாதாளத்தில் இருக்குது. மக்கும் குப்பை மக்காத குப்பையெல்லாம் அவங்க பிரிக்கிறதே கிடையாது. அதனுடைய அடுத்த வெளிப்பாடு இது எக்ஸ்பெக்டட் தான். அடுத்த வெளிப்பாடு ஒரு மழை தண்ணீர் வரும்பொழுது இதெல்லாம் கலக்கும். மக்கும் குப்பை இதெல்லாம் கலந்து தண்ணி குடிநீர் பைப்போட கலக்க ஆரம்பிக்கும். அதை மக்கள் குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இதை பற்றி எதுவுமே சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுவது கிடையாது, யாரும் பேசுவது கிடையாது. தமிழ்நாட்டிற்கான கல்விக் கொள்கை குறித்த அறிக்கையை வழங்கியது நீதிபதி முருகேசன் தலைமையிலான குழு. 650 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையில் 3, 5, 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு கூடாது என்பன போன்ற அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. ஸ்போக்கன் இங்கிலீஷை விட ஸ்போக்கன் தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. நேற்று முதல் 3 முக்கிய குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளன. இது குறித்து விளக்கம் அளித்துள்ள மத்திய அரசு, குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என கோரியுள்ளது. மேலும் தண்டனைக்கு பதிலாக நியாயமும், தாமதத்துக்கு பதிலாக விரைவான விசாரணையும் தீர்ப்பும் தற்போது கிடைக்கும் எனவும், முன்பு காவல்துறையின் உரிமை மட்டுமே பாதுகாக்கப்பட்டதாகவும், ஆனால் இனி புகார்தாரர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உரிமையும் பாதுகாக்கப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறினார். நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் உட்பட எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை தவறாக பயன்படுத்துவதாக கூறி கோஷம் எழுப்பினர். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் பகுதியில் மாம்பழம் விற்பவர் மாம்பழங்களை விற்பதற்கு முன் அதில் சிறுநீர் கழித்து விற்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நடைமேடை கடையை கடந்து சென்ற வழக்கறிஞர்கள் இச்செயலை பார்த்து கையும் களவுமாக அவரை பிடித்தனர். இது சம்பந்தப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. பாஜகவினர் உண்மையான ஹிந்து அல்ல என்றும், வன்முறை வெறுப்பு குறித்து மட்டுமே பேசி வருவதாகவும் மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். மக்களவை கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசிய போது, அரசியல் அமைப்பு மீதான தாக்குதலை எதிர்ப்பவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. எங்களில் பலரும் தனிப்பட்ட முறையில் தாக்கப்பட்டோம். இன்னும் சில தலைவர்கள் சிறையில் உள்ளனர். பிரதமரின் உத்தரவாலும் இந்திய அரசின் உத்தரவாலும் நான் தாக்கப்பட்டேன். அதில் மிகவும் மகிழ்ச்சியான பகுதி அமலாக்கத்துறையால் 55 மணி நேர விசாரணை ஆகும். மகாத்மா காந்தி குறித்து ஒரு படத்தின் மூலம்தான் அனைவருக்கும் தெரிய வந்ததாக பிரதமர் கூறுகிறார். அவரின் அறியாமையை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நான் கவனித்த மற்றொரு விஷயம், தைரியத்தை பற்றி ஒரு மதம் மட்டும் பேசவில்லை, அனைத்து மதங்களும் தைரியத்தை பற்றி பேசுகின்றன. நமது நாட்டின் மனிதர்கள் அகிம்சை குறித்து பேசி இருக்கிறார்கள். ஆனால் இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்ளும் சிலர் வன்முறை, வெறுப்பு, பொய் உள்ளிட்டவை குறித்து மட்டுமே பேசி வருகிறார்கள். நீங்கள் உண்மையான ஹிந்து அல்ல என தெரிவித்தார். அப்போது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பிரதமர் மோடி, ஒட்டுமொத்த ஹிந்து சமூகத்தையும் வன்முறையாளர்கள் என்று அழைப்பது மிகவும் தீவிரமான விஷயம் என்று கண்டனம் தெரிவித்தார். மேலும் அமித் ஷா உள்ளிட்ட பாஜக எம்பிக்களும் ராகுலின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தனர். அதற்கு பதில் அளித்த ராகுல் காந்தி, மோடி, RSS, பாஜக ஆகியவை ஒட்டுமொத்த ஹிந்து சமுதாயம் கிடையாது என்றார். ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது பேசிய பாஜக எம்பி அனுராக் தாக்கூர், 99 இடங்களை பெற்ற கட்சி 240 இடங்களை விட அதிகம் வெற்றி பெற்றது போல் சித்தரிக்க முயற்சிக்கிறது. பிரதமர் மோடியின் ஆட்சியில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டது. ஆனால் எதிர்க்கட்சியை சேர்ந்த உதயநிதி சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தினார் என்று கூறினார். அதற்கு திமுகவினர் கண்டனம் தெரிவித்து கூச்சலிட்டு அமளியில் ஈடுபட்டனர். அப்போது குறுக்கிட்டு பேசிய திமுக எம்பி தயாநிதி,
சனாதன விவகாரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. லோக்சபா விதி எண் 352 படி அனுராக் தாக்கூரின் கருத்துக்களை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என கோரினார். இதற்கு பதிலளித்த லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா, அப்படி என்றால் நீங்கள் அனைவரும் விதி எண் 352 கீழ் பேச தயாராக இருக்க வேண்டும். நீட் விவகாரம் கூட நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அது பற்றி லோக்சபாவில் ஏன் பேசுகிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். ஜனநாயக நாட்டில் செங்கோல் எதற்கு என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா லோக்சபாவில் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு செங்கோலுடன் அழைத்து வரப்பட்டார். மன்னர் ஆட்சியின் அடையாளம் தான் செங்கோல். ஜனநாயக நாட்டில் செங்கோல் எதற்கு? எதிர்கட்சிகளை பாஜக எதுவும் செய்ய முடியாது. பாரதிய ஜனதா மைனாரிட்டி ஆகிவிட்டீர்கள் என்பதை இன்றும் உணரவில்லை. நெருப்பாற்றில் நீந்தி வந்த எங்களை நீங்கள் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது என்று பேசினார். 50 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்த பின் ஒன்றாக கருணை கொலை செய்து கொண்ட நெதர்லாந்து தம்பதி தனது மனைவிக்கு டிமென்ஷியா என்ற நோய் தீர்க்கப்பட முடியாமல் இருப்பதால் இருவரும் ஒன்றாக சேர்ந்து கருணை கொலை செய்து கொள்ள திட்டமிட்டனர். அதன்படி மருத்துவர்கள் பரிந்துரையின் அடிப்படையில் அவர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தும் கொடிய மருந்தை கொடுத்தனர். நெதர்லாந்தில் கருணை கொலை மற்றும் தற்கொலை செய்து கொள்வது சட்டப்பூர்வமானது. நெதர்லாந்தில் நோயாளி தானாக முன்வந்து கோரிக்கை வைத்து அவர்களின் உடல் அல்லது மன உளைச்சல் தாங்க முடியாதது என்று மருத்துவ நிபுணர்களால் கருதப்பட்டால் அது குணமடைவதற்கான வாய்ப்பு குறைவாக இருந்தால் தற்கொலை மற்றும் கருணை கொலை அங்கு அனுமதிக்கப்படுகிறது. தற்கொலைக்கு உதவி கேட்கும் ஒவ்வொரு நபரும் 2 மருத்துவர்களால் மதிப்பீடு செய்யப்படுகிறார்கள். 2வது மதிப்பீடு முடிவுகளை உறுதிப்படுத்துகிறது. ஆஸ்திரேலிய அரசாங்கம் சர்வதேச மாணவர்களுக்கான கட்டணத்தை 2 மடங்காக உயர்த்தி உள்ளது. இந்த கட்டண உயர்வு நேற்று முதல் அமலுக்கு வந்தது. பிரதமர் ஆண்டனி ஆல்பனீசி தலைமையிலான ஆஸ்திரேலிய அரசு இந்திய மதிப்பில் ரூபாய் 40,000 இருந்த மாணவர் விசா கட்டணத்தை உயர்த்தி 89,000 மாற்றி அறிவித்துள்ளது. அதிக அளவிலான மாணவர்களின் இடம்பெயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த கட்டண உயர்வு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் காசா போர் கடந்த 8 மாதங்களுக்கும் மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் காசாவுக்கு ஆதரவாக லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் செயல்படுகின்றனர். இவர்கள் இஸ்ரேல் எல்லை பகுதிகளில் அடிக்கடி தாக்குதலில் ஈடுபடுகின்றனர். மேலும் இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளை ஆக்கிரமிக்க போவதாகவும் ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்களையும் முழுமையாக ஒழிக்க இஸ்ரேல் உறுதி பூண்டுள்ளது. இதனால் அங்கு போர் பதற்றம் தொடர்ந்து நிலவுகிறது. எனவே லெபனானில் வசிக்கும் தனது நாட்டின் குடிமக்கள் அனைவரும் உடனடியாக வெளியேறும்படி சவுதி அரேபியா அறிவுறுத்தியுள்ளது.